ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தீபன் தமிழ் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிரானி சாப்டர் 1 சீவர் எஸ்கேப் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ சீவர் எஸ்கேப் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எஸ்கேப் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடியே இந்த கேமில் வந்துருச்சு சாப்டர் 1ல். அப்போ நான் வீடியோ போடலாம் தான் இருந்தேன். ஒரு சில ஒர்க் ப்ரெஷர் அண்டு ஸ்டடீஸ்னால அப்போ நான் வீடியோ போடல. அதுக்கான வீடியோ தான் இது. லெட்ஸ் கெட் இன் டு தி கேம் ப்ளே வீடியோ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிஃபிகல்ட்டி நம்ம எப்போவுமே நார்மல் தான் ஆடுவோம். கேம் தீமில் இது நம்ம நியூ அப்டேட் போலங்க. இதில் பாருங்க, ஹாலோவின், அப்புறம் நைட் மேர், அப்புறம் கிறிஸ்மஸ்லாம் இருக்குது. சூப்பர் சூப்பர். இது பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட் போல். ஓகே, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி போன வீடியோலேயே பார்த்தாச்சு. ஓகே, டே 1 சீக்கிரம் வந்து தொலைங்கடா டே. டே 1 இப்போ தாங்க வருது. ஓகே ஓகே, வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல். இப்போ நம்ம உள்ளே போகிறோம். சீவர் எஸ்கேப் பார்த்தோன்னா செய்கிறோம், செஞ்சு பக்காவாக வெளியே போகிறோம். ஓகே, எந்தரா சீக்கிரம் எந்தரா. ஓகே, இங்கே எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். லீவ் திஸ் ஹவுஸ். நீ சொன்னாலும் சொல்லினாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக தான் போகிறேன். அது கூடிய சீக்கிரம் நடக்கதா போகுது இந்த சீவர் எஸ்கேப் மூலியமா. இங்கே பார்த்தீங்களா, அங்கே மேலே ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. அந்த நம்பர் நம்மளுக்கு ஒரு முக்கியமான நம்பரு. நம்ம ட்ரைனேஜ் கீழே போயிட்டோம்னா அங்கே ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்கும், அங்கே நம்மளுக்கு போகிறக்கு வேணும். ஓகே, நம்மளுக்கு ஆரம்பத்துலேயே தர்பூசணி கிடைத்து விட்டது. இந்த தர்பூசணி யூஸ் பண்ணலாம் இங்கே. நம்ம சீவர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு அடப்பாவி மாஸ்டருக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணாமே இருக்கலாம். சூப்பர் ஷார்ட்கன் பாட்டுங்க. ஷார்ட்கன் பாட் நம்மளுக்கு முக்கியமான பொருள் தான். ஏன்னா ஷார்ட்கன் யூஸ் பண்ணோம்னா நம்ம அந்த சொட்டையை சாவடிக்கலாம். சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம் போ. இங்கே சவுண்டு போடுறதுனா சொட்டை பெரிய ஸ்பைடருக்கு இங்கே இருக்குது. வேறு லெவல் வேறு லெவல். ஸ்பைடருக்கு இங்கே தான் இருக்குது. ஐயோ, இங்கே வேறு சவுண்டு போட்டேனே. சொட்டை கிளவி இங்கே வருவா. என்னப்பா சவுண்டு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வரட்டும். ஓகே, இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே தான் இருக்குதா? இங்கே எதுவும் இல்லைங்க. நம்ம இங்கே முதல்ல சவுண்டு போட்டு அவளை இங்கே கூப்பிடலாம். இதுதான் பார்த்தீங்களா, இதுதான் அந்த ட்ரைனேஜுக்கான இது பாதை. ஆனால் பார்த்தீங்கன்னா இது இங்கே இல்லை. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். அங்கே போயிட்டு ஒரு புக்கு வேணும். புக்கு இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அது யூஸ் பண்ண முடியும். நம்ம முதல்ல மேலே போயிடலாம். சொட்டக்கிழவி பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பீடில் வந்தால் பார்த்தீங்களா, நார்மல் மோட்லி இந்த ஸ்பீடில் வரா. அப்போது இங்கே ஸ்ப்ராக் ப்ளக் தான் இருக்குது. வேஸ்ட்டு புக் இருக்குதுங்க. சூப்பருங்க. இதுதாங்க நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த புக் தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த புக்கு நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ட்ரைனேஜ் எஸ்கேப்புக்கான ஃபஸ்ட்டு இதை நம்ம செய்ய முடியும். இந்த எஸ்கேப் செய்கிறதுக்கு நம்மளுக்கு மொத்தமாக 3 பொருள் வேணும். பார்த்திங்கன்னா இந்த புக்கை இங்கே இந்த சீக்ரெட் பேஸில் ஓப்பன் பண்ணோம்னா இங்கே ஓப்பன் ஆயிரும். இங்கே பார்த்தீங்களா, இது யாருன்னு தெரியுதா? ஏஞ்சலினா, அதாவது கொண்டை கிழவி. அவள் தான் இருக்கிறா. இப்போ பார்த்தீங்கன்னா அவள் அந்த புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வச்சதுனால அவள் அங்கே போய் பார்ப்பா. அவள் பார்க்குற நேரத்தில் நம்ம இந்த பிரிண்ட் சேனல் எடுத்துக்கலாம். சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிடலாம். ஒரு வழியாங்க நான் இங்கே வந்துட்டேன். அங்கேருந்து அந்த சொட்டைக்கட்டேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். இங்கே எப்படியோ அந்த சந்துக்குள்ளே பூந்துடான் வந்தேன் நான். ஓகே, சீக்கிரம் சுற்றுறா. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரில. சஸ்பென்ஸாக தான் இருக்குது. ஹேமர் இருக்கணும். ஹேமர் இருந்தால் வேறு லெவல் இருக்கும். சூப்பர். ஆடா கன்றாவி நாய்ங்களா. இந்தியன் பாட்டுங்க. இந்தியன் பாட்டை வச்சு நான் என்ன நாக்காடா வலிக்கிறது. சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். மாஸ்டருக்கு நம்மளுக்கு தேவைப்படாத பொருள், இந்தியன் பாட்டும் நம்மளுக்கு தேவைப்படாத பொருள் தான். ஓகே, நம்ம முதல்ல இப்படியே போகலாம். இந்த சொட்டை எங்கே வரான்னு முதல்ல பார்க்கலாம். சொட்டை கிளவி எங்கே வர? உனக்கு மாதிரியா வந்துடு. எங்கே சொட்டை எங்கே வரான்னு தெரிலிங்க. இந்நேரம் சவுண்டு போட்டுனேங்க வந்திருக்கணுமே, ஒன்றும் காணுமே. ஓகே, நம்ம போவோம். அவள் போயிருப்பா தான் நினைக்கிறேன். அந்த பாஸ்வேர்டு நம்மளுக்கு ஒரு முக்கியமான பொருள். இங்கே வராங்க. சவுண்டு கேட்டு இங்கே வரா. இங்கே வந்துட்ட சவுண்டு கேட்டு நம்மளை பாட்டா. பார்த்தீங்களா, இதுதான் சொன்னேன். இந்த கீ தான் சொன்னேன். அந்த ஏஞ்சலின் தான் அந்த கொண்ட கிளைவி பார்த்தீங்கன்னா இந்த சாவியை கக்கிட்டு போயிருக்கோம் நம்மளுக்கோசரம். நம்மளுக்கு இந்த சாவி ஒரு முக்கியமான பொருள் தான்.
இங்கே நம்ம முதல்ல அவளை சவுண்டு போட்டு இங்கே கூப்பிடலாம். அவள் என் சைடு வராளோ அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம போயிடலாம். எங்கடி வர சொட்டை? இந்த சைடா லெஃப்டா ரைட்டா லெஃப்ட் ஆர் ரைட். என்னங்க ஒன்றும் காணோம். என்னங்க ஒன்றும் காணோம் அவளை. சீக்கிரம்ரா. ஓகே இப்போ வருவா. இன்சைடு வராளா? நம்ம இன்சைடு போவோம். ஆனால் என்ன இங்கே ஒரு ட்ராப் வச்சுருந்தா இல்லையா? ட்ராப்பை காணோம். பரவாயில்ல. சூப்பர். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கீழே இறங்கிடலாம். கீழே இறங்கி இங்கே ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே தான் நம்ம அந்த ட்ரைனேஜுக்குள்ளே போகணும். இதுக்குள்ளே ஒரு கொடூர ஜந்து இருக்கும். ஜந்து அதை போய் நம்ம போய் மீட் பண்ணி ஆகணும். அங்கே தான் எஸ்கேப் பண்ணுறதுக்கான வேலைகள் நம்ம செஞ்சாகணும். கொஞ்சம் வாய் கொஞ்சம் குளருது. ஏன்னா சொட்டை இங்கே தானே போகிறா. நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு மொத்தமாக 3 பொருள் வேணும். இப்போ வரைக்கும் நம்ம ஒன்றும் கூட கண்டே பிடிக்கல. இதில் ஒரு ஃபேக்ட் என்னென்னா 3 கிரானி சாப்டர்லேயுமே 3 எஸ்கேப் இருக்குது. எப்படின்னா சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப்பு, அப்புறம் கார் எஸ்கேப்பு, அப்புறம் இந்த எஸ்கேப் சீவர் எஸ்கேப்பு, 3 எஸ்கேப் இருக்குது. அதே மாதிரி சாப்டர் 2ல் ஓகே இங்கே போகலாம். முதல்ல போய் பார்க்கலாம். சாப்டர் 2ல் டோர் எஸ்கேப்பு, போட் எஸ்கேப்பு, இங்கே இது இருக்குதுங்க ரிமோட் கண்ட்ரோலு. இங்கே என்ன இருக்குது? இங்கே எதுவும் இல்லையா? அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல. அங்கே போய் பார்க்கலாம். அந்த காக்கா காட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். காக்கா காட்டு ஆடாடாடாடா சூப்பருங்க. ரஸ்டி பேட்லாக்கியே நம்மளுக்கு இப்போ ஒரு பொருள் வெற்றிகரமாக கிடைத்து விட்டது. இங்கே சவுண்டு போட்டு அவளை இங்கே கூப்பிட்டுடலாம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன? நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ தான் வேணும். வெப்பன் கீ நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்டானது தான். அதுக்கு முதல்ல நம்ம ஃப்ரீயாக சுற்றோம்னா இந்த சொட்டை கிளவியை நம்ம சாவடிச்சிடலாம். போன வீடியோவில் தான் பிஎடி வாங்கணும் நம்மக்கிட்ட. நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில் எப்படி நம்மக்கிட்ட வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இங்கே சவுண்டு போட்டு அவளை கூப்பிடலாம். சவுண்டு கேட்டு ஓடி வருவா சொட்டை. வர சவுண்டு கேட்குதுங்க. நடந்து வந்துட்டுருக்கா. இதோ வந்து விட்டாள் சொட்டை கிளவி. சீக்கிரம் உள்ளே போடி. இவளை உள்ளே தள்ளிட்டு இதை ஆன் பண்ணோம்னா வேலை முடிஞ்சிச்சு. சொட்டை நான் போயிட்டு வரேன். மேலே போய் நம்ம உன்னை அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா நம்ம இப்போ வெப்பன் கீ தான் தேடணும். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இது என்ன பாஸ்வேர்டு 2வா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது கீழே போய் போடணும். இந்த பாஸ்வேர்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே இங்கே தான் இருக்குதா? எல்லா இடத்தையும் பார்த்து வைப்போம் எதுக்கும். ஓகே நம்ம அங்கே இங்கே பார்த்தாச்சுலாங்க. ஓகே இங்கே பார்த்தாச்சு. ஓகே நம்ம இங்கே போய் பார்க்கலாம். இங்கேயே எதுவும் இல்லை. என்னடா அது? ஓகே இங்கேயும் எதுவும் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மேலே ஏறி போகலாம். சீக்கிரம் போய் இங்கே போய் பார்க்கலாமா? இங்கே ஆல்ரெடி பார்த்தாச்சுங்க எல்லா இடத்துலையுமே. எங்கெங்கே போய் பார்க்குறது? ஐயோ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. சரி நம்ம இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கீழேயே போய் பார்த்துடலாம். கீழேனா நான் சொல்கிறது இந்த கார் பேஸ்மெண்ட் இல்லை, ட்ரைனேஜ் பேஸ்மெண்ட்டு. ஏன்னா இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக கீழே குதிச்சிடலாம். கீழே குதிரா செவ்வாழை. ஓகே இங்கே என்ன இருக்குது? இங்கே எதுவும் இல்லை. இப்போ கீழே தான் ஒரு விசித்திரமான ஒரு ஜீவன் இருக்கும், ஜந்து. அதை நீங்கள் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்களே பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணுவீங்களாமா? இங்கே ஷாட்கன் பாட் இருக்குதுங்க. சூப்பருங்க. செகண்ட் ஷாட்கன் பாட் நம்மளுக்கு கிடைத்து விட்டது. இங்கே சவுண்டு போட்டுடலாம். சொட்டை இங்கே தான் வருவா. நம்ம அந்த நேரம் பார்த்து இங்கே போகலாம். நான் சொல்கிறது இந்த ஸ்பைடர் கிடையாது, இன்னொரு ஸ்பைடர் இருக்கும் பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி நிறையா இதில் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா? அவதான் கொண்டை கிளவி. அவள் தான் அங்கே போகிறா. இப்போது ஹேமர் இருக்குதுங்க. ஹேமர் இருக்குது. சூப்பர். ஹேமர் இங்கே தான் இருக்குது. நான் எதிர்பார்த்தது தான். ஹேமர் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி ஹேமர் இங்கே தான் இருக்குது. சொட்டை வந்துட்டால? ஓ ஒன்றை வரல போல் சொட்டை. இப்போ தான் வரா. வாடி. நல்லா வேலை. நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தோம்னா அவ்வளோதான். அவன் நம்மளை ஒரே அடியாக அடிச்சிருப்பா. சீக்கிரம் வந்திருந்தோம்னா லேட்டாக வந்திருந்தோம்னா வாய் கொஞ்சம் குளருது. ஓகே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கே மேலே போயிடலாம். இங்கே மேலே போய் இங்கே எதாவது இருக்கான்னு பார்த்துடலாம். சீக்கிரம் போட. ஆனால் க்ளோஸ் பண்ணுறா. அதுக்குள்ளே 10 நிமிடம் வீடியோ போயிடுச்சா? 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க அதுக்குள்ளே வீடியோ. ஹவ் இஸ் பாசிபிள்?
ஓகே. அட தட்டி விடுறா. சவுண்ட் அங்கே போட்டாச்சு. ஐயோ பாட்டாங்க சொட்டை பாட்டா. எட்ரா. ஐயோ வந்துட்டாங்க. அப்பாடி ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஒரு கிரேட் எஸ்கேப்னு சொல்லலாம். அது நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொட்டைக்கிட்டேருந்து எப்படியோ கிரேட் எஸ்கேப் 3 நிலையில் எஸ்கேப் ஆகிருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கையில் ஷார்ட் கன் வரப்போகுது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பாட்டு போட்டிருக்கேன், இங்கே ஒரு பாட்டு போட்டேன், இன்னொரு பாட்டு நான் இங்கே தான் போட்டு வச்சுருந்தேன். ஷார்ட் கன் நம்ம கிட்ட வந்தாவே சொட்டை நம்மளை பார்த்து பயந்து சாவா. இப்போ நம்ம ஷார்ட் கனை எடுத்து புல்லட்டை ரீலோட் பண்ணி இங்கே நான் தான் ராஜா ராவணமவன்டா வாடான்னு சொல்லிட்டேன். ஓகே, வாடி சொட்டை வந்துட்டாங்க. வாடி சாகுடி நாயே சொட்டை கிளவிய. நம்ம ஷார்ட் கனை வச்சு அவளை சுட்டதுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கும். இது ஒரு அட்வான்டேஜு. ஆனால் இந்த கேமில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நம்மளால் பார்த்தீங்கன்னா அவளை சாவடிக்க முடியாது, கொண்ட கிளவி ஸ்பைடரை. அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஆக்சுவலி அவள் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணா. ஸ்பைடருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவள் தான் கொடுத்தா கீழே போகிறதுக்கு. பட் அவளே பார்த்தீங்கன்னா ஸ்பைடராக ஃபார்ம் ஆகி அங்கே இருக்கிறா, நம்மளை அட்டாக் பண்ணுறா. அவள் தான் டேஞ்சரு. இந்த சொட்டை கிழவிங்க கூட நம்ம எத்தனையோ டைம் பார்த்தாச்சு, டம்மி பீஸ் தான். பட் அவள் தான் ரொம்ப டேஞ்சரு. இப்போதைக்கு அந்த ரஸ்டி பேட்லாக்கி அங்கே தான் இருக்குது, நம்மளுக்கு அது முக்கியமான பொருள். ஓ வேறு லெவலுங்க, செயின் கட்டர் வேறு லெவல், மாஸ் செயின் கட்டர். ஆடா பாவி, ட்ராப் வச்சுருக்காடா அந்த சொட்டை கிளவி, நாசமாக போன கிளவி. உனைய இருக்குது பாடுறி. ஓகே, செயின் கட்டரை போட்டாச்சுங்க. நம்ம எதுக்கும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அவள் எந்திருப்பா. ஷார்ட் கன் எடுத்து அவளை அடித்து நம்ம ஒரு 1.5 நிமிஷம் நம்ம டைம் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, எட்ரா புல்லட் ஏன்டா இவ்வளோ ஸ்லோவாக இருக்கிற? ஆமையோட ஸ்லோவாக இருக்காங்க. இவன் என்ன தான் ஸ்பீடாக போனாலும் நம்மளுக்கு ஸ்லோவாக மாதிரி தான் இருக்குது, ஸ்லோவாக போகிற மாதிரி. வாடி சொட்டை கிளவி வந்துட்டாங்க. போடு சாகுடி சொட்டை நாயே. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளை அடித்தா, ஒரு டைம் அடித்தா நம்மளை டே 2ல் சாப்டர் 3ல் ஹாட் ஏர் பலூன் எஸ்கேப்பு அந்த வீடியோவில். அதுக்கான ரிவெஞ்சு எடுத்தாச்சு. சரி, நம்ம இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போகலாம். அங்கே போய் அந்த காக்காவை நம்ம சாவடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா சாப்டர் 3ல் வந்து நம்ம சாவடிச்சோன்னு நினைக்கிறேன் போன வீடியோவில். அதே மாதிரி சாவடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். இந்த சாப்டர் 1ல் சாவடிக்க முடிஞ்சால் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம், நம்மளுக்கு செகண்ட் பொருளும் கிடைத்து விடும். அதான் பார்க்குறேன். சாவடிக்க முடியுதுங்க, வேறு லெவலுங்க, சாவடிக்க முடியுது. ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 இது பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக கிடைத்து விட்டது. நம்ம சீக்கிரம் போயிட்டு அந்த ட்ரைனேஜ்குள்ளே போயிடலாம். சீக்கிரம் போடா. அநேகமாக சாவடிச்சிட்டோம். இந்த காக்காவை சாவடிச்சா அந்த சொட்டைக்கு கோவம் வரும். அதுதான், அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவளை சாவடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இவளை சாவடிக்க வந்தேன். இவளை இல்லை, அந்த காக்காவை. ஓகே, இங்கே இன்னொரு புல்லட் இருக்குது, ரீலோட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒன்றும் தேவை ஒரே இதுதான், ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் தேவைப்படுது. ஓகே, அவன் நேரம் ஸ்பான் ஆகிருப்பான்னு நினைக்கிறேன். ஷார்ட் கன் இங்கே இருக்குது, ஷார்ட் கன் வேறு அங்கே போட்டுன்னு நினைக்கிறேங்க, அங்கேயே போட்டேன் கீழேயே. சொட்டை கிளவி எங்கடி இருக்க? இப்போ தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை தட்டி விட்டேன், வந்துட்டாங்க. வாடி சொட்டை கிளவிய வாடி. அநேகமாக இவ தான் பார்த்தீங்கன்னா அவளோட சொந்த டாக்டரவே பார்த்தீங்கன்னா சாவடித்து அவளை பார்த்தீங்கன்னா பாடியை வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் மேலே இங்கே போட்டு. ரொம்ப மோசமான தாய் நீ, மோசமான ஒய்ஃபாகவும் இருந்திருக்க நீ. ஏன்னா நீ பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பண்ணதை நான் பார்க்கலையா சொல்லு. ஓகே, இங்கே வாடி சொட்டை கிளவிய வாடி சீக்கிரம் வாடி. நீ ஒரு ஒஸ்ட்டு ஒய்ஃப் அண்டு ஒஸ்ட்டு மதர். மொட்டையன்தான் பாவம், இவளும் இவ பாவம் இல்லை, அவள் பாவம். அவனா நான் யாரை சொல்கிறேன்னா ஏந்திரில் நான் சொல்கிறேன். அதாவது அவள் பேர் என்ன, கொண்டை கிளவி.
கொண்டை கிளவி. சரி, இங்கே ஒரு ஹேமர் இருக்குது, இதை எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே மட்டும் அந்த குச்சி மட்டும் கிடச்சிருந்தா வேறு லெவலுங்க. குச்சி கிடைத்து விட்டதுங்க, வேறு லெவலு. நம்ம உடனடியாக ஓடிடலாம். ஓட முடியுமா? சொட்டை கிளவி இப்போ நம்ம சவுண்டு போட்டாச்சு. இங்கே தான் வருவா சவுண்டு போட்டு. வாடி சொட்டை சொட்டை கிளவி வாடி. இங்கே நம்ம இங்கே சவுண்டு போட்டு அவளை கூப்பிடலாம். சொட்டை வா, இங்கே வா சொட்டை கிளவி. நான் அவ்வளோதாங்க. நம்ம இந்த எஸ்கேப் கொஞ்சம் ஈஸியாகவே செய்கிறோம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் செஞ்சு முடிக்க போகிறோம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு தேவைப்படுற 3 பொருளுமே வெற்றிகரமாக கிடைத்து விட்டது. நம்ம அப்படியே கீழே இறங்கிடலாம். பாய் சொட்டை, பாய். அவ்வளோதாங்க, கீழே இறங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான 3 எஸ்கேப்புக்கானதுமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரஸ்டி பேட்லாக்கி, இது பார்த்தீங்கன்னா உட் ஸ்டிக்கு, இதுவும் நம்மளுக்கு தேவைப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா செயின் கட்டும் நம்ம எடுத்து வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ரஸ்டி பேட்லாக்கியே ஓகே நம்ம கீழே இறங்கிடலாம். செயின் கட்டு ஆல்ரெடி கீழே விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன், நம்பிக்கை இருக்குது. ஆமாங்க, இங்கே தாங்க இருக்குது. சூப்பருங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒன்றா போய் அந்த கொண்டைக்கிழவி ஸ்பைடர் கிட்டேருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிறோமோ அதுதான் மேட்ரு. கரெக்டாக எஸ்கேப் ஆகி போயிட்டோம்னா ஓகே, ஒன்றா எடுத்து வச்சோம்னா ஓகே. பார்த்துதான் போகணும். அவள் எங்கே இருப்பான்னு தெரியாது. பார்த்தீங்களா, இங்கே தான் இருக்கா பார்த்தீங்களா? உங்கள் பாருங்க, அவள் வாயை பாருங்களே. எப்பா பல்லு வலிக்கு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரில. இந்த ஹாரர் கேமில் பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டுங்கெல்லாம் அவன் அதுங்களுக்குலாம் ஏன் தான் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு தெரில. அதாவது நான் எதை சொல்ல வரேன்னா, அவங்களோட ஃபேஸையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டீத்தையும் தான் சொல்கிறேன். ஓகே, நம்ம போகலாம். அவள் போயிருப்பான்னு நினைக்கிறேன். கொண்டை கிளவி இங்கே தான் வரா. நம்ம பார்த்தீங்கன்னா இப்படி போயிடலாம். இப்படி போய் இங்கே உள்ள பூரா செவ்வாழை. அவ்வளோதாங்க, பூந்தாச்சுங்க. நம்மளுக்கு வெற்றிகரமாக இதை நம்ம முடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொருள் செயின் கட்டர். செயினை பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ அவள் எங்கே இருக்கான்னு தெரிலங்க. இங்கே இருக்க வாய்ப்பு இருக்கும். நம்ம இங்கே போய் பார்க்கலாம். இங்கே இருக்காளா? இங்கே இப்போ நம்ம வெளியே போகிறக்கே பயமாக இருக்குதுங்க. போவோமா? நம்ம தான் ஒரு மிகப்பெரிய ப்ரோ பிளேயர், டிடிஜி. நம்மளை மீறி யார் இங்கே இருக்கிறா அப்படின்னு சொல்லலாம். தைரியம் இருக்குது எனக்கு. ஓகே, நம்ம போகலாம். இங்கே போய் ஃபஸ்ட்டு அவள் எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். அந்த கொண்டை கிளவி ஸ்பைடரு எங்கடி இருக்கிற? இங்கே இருக்காங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. கொஞ்சம் விட்டுருந்தா அவள் இங்கே நீ கேட்ச் பண்ணியிருப்பா. வாடி. நான்லாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் தெரியுமா? டிடிஜிடா. நான் ஒரு மிகப்பெரிய ப்ரோ பிளேயர். என்னை வீழ்த்த இந்த கேமில் யாருனாலையும் முடியாது. ஓகே, நம்ம இப்போதைக்கு இந்த உட்டன் ஸ்டிக் எடுத்துடலாம். நம்ம வீர வசனம்லாம் பேசணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம போகலாமா வேணாமா? பயமாகவே இருக்கிறியா? ஏன்னா சப்போஸ் இது அவள் இங்கே இருந்தானா நம்மளை கேட்ச் பண்ணிடுவா. நம்ம வேறு டே 1லேயே முடிச்சிட்டாகணும்னு சொல்லிட்டு ஒரு சம்மதத்தோடு வந்திருக்குறோம். போகலாமா வேணாமா? ஏங்க, டபுள் மைண்ட்லேயே இருக்குதுங்க எனக்கு. டபுள் மைண்டில் நீங்கள் அது யோசிக்காதீங்க. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இதில் சொல்கிறேன், இந்த கேமில். ஓகே, பார்த்துட்டா. அங்கே பாருங்களே, அவன் மூஞ்சியை பாருங்களேன். இவன் பேசாமல் டெட் பாடியோ அந்த உடம்போடையே வந்திருக்கலாம். இங்கே நல்லா இருந்திருக்கும். இந்த ஸ்பைடர் இதோட போட்டு சிக்க வச்சு அசிங்கரமாக இருக்குது. ஏன்னா நம்ம சாப்டர் 2ல் நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. ஏன்னா அந்த ஸ்லெண்டரினாவோட சன்னு நினைக்கிறேன், அதுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் ஸ்பைடர் பாடி. அது பார்த்தோன்னா ஹெட்டு பார்த்தோன்னா ஸ்பைடராக தான் இருக்கும். பட்டு இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்டு பார்த்தீங்கன்னா இதோடது போட்டிருக்கிறா, ஏஞ்சலினாவோடது. அநேகமாக அவள் தான் ஸ்பான் ஆகிருப்பான்னு நினைக்கிறீங்க. சரி, இவனை பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த கீழே வர வச்சு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாள் என்னமோ. ஓகே, நம்ம போகலாங்க. எவ்வளோ நேரம் இங்கேயே நிற்கிறது? அவள் அங்கே போகிறா. போய் தொலைடி நாயே. அவ்வளோதாங்க, நம்ம ஒரே ஓட்டாமல் ஓடிடலாம். இங்கே வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, சீக்கிரம். அப்பாடி, எப்படியோ அங்கே வந்தாச்சு. இதை ஓப்பன் பண்ணிடலாம். இது ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம ஒன்றும் லாஸ்ட்டு திங் தான்.
ரஸ்டி பேட்லக்கி அது மட்டும் எடுத்து இந்த பூட்டு மட்டும் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம சீவர் எஸ்கேப் வெற்றிகரமாக முடிக்க போகிறோம். அது வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. இது வேறு ஒரு டைமும் போயிட்டு வரக்கு திக்குன்னு இருக்குதுங்கய்யா. அதான்யா. ஓகே, கவலைப்படாத டிடிஜி, நம்மளால் போக முடியும், உன்னால் சாதிக்க முடியும். இங்கே போகலாமா இல்லை இங்கே போகலாமா, எந்த சைடுரா போகலாம், எந்த சைடு போகலான்னு எனக்கு ஐடியாவே இல்லை. இவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3மே கிடச்சிருச்சு. இதுதான் ரொம்ப ஈஸியான எஸ்கேப்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இப்படியே போகலாமான்னு சொல்லி தோணுது. பட் வேணாங்க, இப்படியே போகலாங்க. நம்ம டே ஒன்லியே எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. எஸ்கேப் ஆக முடியுமான்னு தெரில. ஓகே, இங்கே போய் பார்க்கலாம் எங்கே இருக்கான்னு. அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோம். இங்கே போய் எட்டி பார்க்கலாம். அவன் நம்மளை பார்த்தானா வரட்டும். எங்கெங்க இங்கே இருக்கிற மாதிரி இல்லை. ஆஹா, பாட்டா ஒரே ஓட்ட. அப்பாடி, எப்படி இங்கே வந்தாச்சு. வாடி இங்கே வாடி. அதே மாதிரி வாடி. கொண்ட கிளவி வாடி, இங்கே கொண்ட கிளவி சீக்கிரம் வாடி. அப்பாடி, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இவ தாங்க ரொம்ப டேஞ்சராக இருக்கா. சொட்டையை பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் டம்மி பீஸ் பண்ணிட்டாங்க. அவள் சாப்டர் 3ல் பார்த்தீங்கன்னா கிராண்ட் பேக்கு ஷார்ட் கன் கொடுத்து அவனை பார்த்தீங்கன்னா மாசாக இருந்தான். அவன் சூப்பராக இருந்தான், கெத்தாக இருந்தான். இங்கே இல்லையாவ சொட்டை இல்லை இங்கே. சப்போஸ் நான் இங்கே அவள் இருப்பான்னு நினச்சேன். நான் இங்கே இல்லை. ஓகே, இங்கே தான் இருக்காள. சீக்கிரம் போய் தொலைடி. அவளை டி நான் எஸ்கேப் ஆக போகிறேன்டி. அவள் வாருங்க, இங்கேயே நின்று வாருங்க. எப்படா வெளியே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு காத்திருக்கிறா. ஓ, இங்கே தாங்க நிற்கிறா. நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிருந்தோம்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்களா, கால் தெரியுது. போட்டு பொறுமையாக போட்டுவ நம்ம போகலாம். இப்போவும் பார்த்தீங்களா கால் இப்போ தான் போகிறான்னு நினைக்கிறேன். நடந்து போகிறா, ஸ்லோவாக போகிறா. சீக்கிரம் போய் தொலைடி. இப்போ தாங்க போகிறா. எங்கே போகிறா? இந்த சைடு போனாலும் ஓகே. இந்த சைடு போகிறாளா, அந்த சைடு போகிறாளா, அவள் எந்த சைடு போனாலும் ஓகே. நம்ம பார்த்தோன்னா இப்படி வந்தால் நம்ம இப்படி போயிடலாம் சந்தில். வாடி. நம்ம ஒரே ஓட்டாமல் ஓடிடலாங்க. அவ்வளோதாங்க, எஸ்கேப் ஆக போகிறோம். சீவர் எஸ்கேப் முடிக்க போகிறோம். வந்துட்டேங்க. அவ்வளோதாங்க எஸ்கேப் ஆக போகிறோம். அவள் எங்கே அவள் நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு டைம் அவளை பார்த்துடலாம். ஏய் கொண்ட கிளவியே, நான் எஸ்கேப் ஆக போகிறேன்டி. இந்தாடி சாவியை புரிய முடிஞ்சா சாவி ஏறி. இவனால் சாவியெல்லாம் எடுக்க முடியாது, ஏன்னா அந்த சொட்டனாலேயே முடியாது இது. ஓகே, நம்ம எஸ்கேப் ஆக போகிறோங்க. பேர்லாக்கி ஓப்பன் அந்த ரஸ்டி பேர்லாக்கி ஓப்பன் பண்ணியாச்சு. 2 ஒன்று தான். அது பார்த்தீங்கன்னா சாதா பேர்லாக்கி, இது பார்த்தீங்கன்னா துருபிடிச்ச பேர்லாக்கி. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம வெற்றிகரமாக சீவர் எஸ்கேப் முடிக்க போகிறோம். நம்ம ஆக்சுவலி இந்த எஸ்கேப் 4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. பட் நம்ம இப்போ தான் முடிக்க போகிறோம். ஓகே, நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். பாய் சொட்டை, பாய் கொண்ட கிளவி. ஓகே, நம்ம எஸ்கேப் ஆயாச்சு. சீவர் எஸ்கேப் வெற்றிகரமாக முடித்தோம். அங்கே பார்த்தீங்களா சொட்டையை பார்த்தீங்களா, இங்கே வந்து எட்டி பார்க்குதுங்க சொட்டை. ஓ, இவளும் இங்கே தான் நிற்கிறா. இவளும் பார்க்குறா. வேறு லெவலுங்க. நம்ம சீவர் எஸ்கேப் வெற்றிகரமாக முடித்து விட்டோம். த எண்ட் வந்துருச்சு. சூப்பர், வேறு லெவல். நம்ம பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக சீவர் எஸ்கேப் முடித்து விட்டோம். இதெல்லாம் ஆடுங்க, ஸ்கிப் பண்ணிடலாம். ஆடை வந்துச்சு, அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம சீவர் எஸ்கேப் வெற்றிகரமாக செஞ்சுட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஷேர் 4 பண்ணுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஹாரர் கேமோட வரேன். அடுத்த வாரம் சந்திக்கலாம். பாய்.